நம்ம விஎஸ்கே ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கங்க. ஆடி 18ஆம் பேர் இன்னைக்கு அவங்கவுங்களுக்கும் இன்றைக்கி பரபரப்பாக தாங்க வேலை இருக்கும். அதே மாதிரி தாங்க எனக்கும் கொஞ்சம் பிஸியாக பரபரன்னு ஓடிக்கிட்டு தாங்க இருக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷெட்டு போட்டிருந்தோம் பாருங்கள், அதெல்லாம் நல்லா பெயிண்ட் அடித்து அந்த கட்டை சுவர் அது எல்லாத்துக்கும் பெயிண்ட் அடித்து கோலத்தை போட்டதும் அப்படியே பளிச்சுன்னு இருக்குன்னா பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் இன்றைக்கி பாலை காய்ச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சி சாமிக்கிட்ட வச்சுட்டு, நான் பார்த்திங்கன்னா 18ஆம் பேருக்கு வந்து அதுக்கு முன்னாடிலாம் ஆற்றுல போய் படைப்போங்க. இப்போலாம் வந்து முடியலையா, அதனால் வீட்லேயே நம்ம போர் இறக்கியிருப்போம் பாருங்கள், அந்த இடத்துலையே வச்சு படைச்சிட்றது நாங்கள். இந்த அடுப்பையும் நாங்கள் பற்ற வச்சுட்டோம். இது பார்த்திங்கன்னா 3 அடுப்பு. நல்லா இருக்குதா என்னான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் உப்பனாறுங்க, நல்ல பெரிய ஆறுங்க. அதில் வந்து பக்கத்தில் எல்லோரும் சேர்ந்து போவாங்க படைக்கிறதுக்கு. அப்போல்லாம் போனோம். இப்போல்லாம் முடிய மாட்டேங்குது. அதனால் நம்ம வீட்டிலேயே படைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போர் இருக்கிற இடத்துல இப்போல்லாம் வந்து தான் பார்த்திங்கன்னா, இந்த தண்ணி குழாய் இருக்கிற இடத்துலலாம் தான் படைக்கிறாங்க. இல்லைனா போர் செட் இருந்ததுன்னா வயல்வெளியில் போர் செட்டில் போய் படைப்பாங்க. நான் பார்த்தேன்னா நம்ம வீட்டு போர்லேயே படைச்சிருவோம் அப்படின்னுட்டு அதுதாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது நம்ம வீட்டு கொல்லையிலேயே அந்த வாசல்கிட்டே இருக்குது பாருங்கள், அந்த கொய்யா மரம். அதில் நல்லா 2 செங்காயாக இருந்தது. சரி, இதையும் பறித்து நம்ம சாமிகிட்ட வச்சு படைச்சிருவோம் அப்படின்னுட்டு அதையும் பறிச்சாச்சுங்க. நாங்கள் வந்து மஞ்சள் பிள்ளையார் வச்சு தாங்க இதில் படைக்கிறது. ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பிள்ளையார், மணல் எடுத்து அதில் பிள்ளையார் அப்படி தான் செஞ்சு படைப்பாங்க. அதுமாரி பழம் இதெல்லாம் வச்சு காப்பரிசி கிளறி வச்சு அப்படி தாங்க நாங்கள் படைப்போம். நீங்கள் எப்படி படைப்பீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே போருக்கும் சாம்பிராணியெல்லாம் போட்டு காமிச்சிட்டு அப்படியே படைச்சிட்டாங்க. படைச்சிட்டு மதியம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நான்வெஜ்லாம் கிடையாதுங்க, வெஜ்ஜு தாங்க. வடை பாயசத்தோடு இன்றைக்கி சாப்பாடு. அதையும் வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். நாளை சந்தி